ஈரோமாட்டின் லேட்டஸ்ட் ஃபேக் நோட் டிடெக்டர் தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன பணம் என்னும் இயந்திரம் ஸ்மார்ட் பில்லிங் மிஷின் மூலம் பில்லிங் வெரி ஈஸி. விஜய் 69க்கு பிரச்சனைகள் வருமா ஆளும் கட்சினா? நீங்க பிரச்சனை வந்ததுன்னா அதையே ஒரு டூலா பயன்படுத்தி அந்த தேர்தலை அவர் எதிர்கொள்வார். இது விஜய்க்கு சாதகமா இருக்கும், திமுகவுக்கு பாதகமா இருக்கும். இவங்க நம்மளை ரொம்ப பிரைஸ் பண்ணி ஒரு டயலாக் ஒன்று வச்சிருக்காங்க. ரசிகர்கள் கொண்டாடுவதற்கு அது ஒரு வசதியான விஷயமா இருக்கும். அதை ஹீரோக்களும் விரும்புகிறாங்க. அப்போ அவன் கதை சொல்ல வர்றான்னா முதல்ல அவனை கூப்பிட்டு ஆதிக்கு அந்த வித்தைகள்லாம் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன். இந்த வேலையை ஆதிக்கு ஒரு வேலை செய்திருந்தா விஜய் ரசிகர்களையும் படம் பார்க்க வைப்பதற்கான ஒரு வேலையாக இருக்குமே தவிர அதை தாண்டி வேற என்ன இருக்கு? இதில் வெற்றிமாறன் மீது தான் தவறுன்னு சொல்ல முடியாது. விடுதலை படத்தை முடிச்சுட்டு வாடிவாசல் வந்துடலான்னு போனார். பார்ட் 1 மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் விடுதலை 3 கூட வருவதற்கான ஒரு லீடும் அவர் வச்சிருக்காங்க. இதுக்கு மத்தியில வடச்சென்னை 2 வேற இருக்கு. அது உண்மைதான். தனுஷ் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காரு. வெற்றிமாறனை விட தனுஷ் தான் ரொம்ப பிஸியா இருக்காரு. சிவகார்த்திகேயன் 40 கோடிக்கு கேட்கிறாரு போது தனுஷ் நிச்சயமா 40 கோடி கேட்பதற்கு தகுதியான ஒரு நடிகரா இன்னைக்கு இருக்காரு. 130 கோடி ஃபர்ஸ்ட் காப்பி. நீங்க 30 கோடி செலவுன்னு வச்சுக்கீங்க, பாக்கி 90 கோடி தனுஷுக்கு தான். இப்ப அதிக சம்பளம் வாங்குற இடத்துல தனுஷ் இருக்காரு. அமீரும் சூர்யாவும் சந்திச்சாங்க, கட்டி பிடிச்சாங்க. ஆனால் சினிமாக்காரர்கள் 2 பேர் சந்திப்பதோ கட்டி பிடிப்பதோ அதை நம்ம உண்மைன்னு எடுத்துக்க முடியாது. அதுல அமீர் வேண்டாங்கிறது மாதிரி ஒரு கருத்து இருக்கு. சூர்யாவை கூட தூக்கி எறிவதற்கு தயாரா இருக்காரு. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இது அக்காடு வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைத்திறன் ஆய்வாளர் வலைபேச்சு அந்தணன் அவர். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஏற்கனவே தலைவா படங்களை எடுத்துக்கிட்டோம், இல்லை துப்பாக்கி படங்களை எடுத்துக்கிட்டோம், அரசியல் ரீதியான அழுத்தங்கள் நிறைய இருந்தது. இந்த டைம் டு லீட்னு அந்த ஒரு வார்த்தையை போட்டதுனாலே தலைவருக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தது. ஒரு விரல் புரட்சின்னு சொல்லும்போது அவருடைய பேனரை கிழிச்சாங்க. அரசியலை பற்றி பேசும் போதே அவ்வளவு சிக்கல்கள் வந்தது. இப்போது முழுக்க முழு நேர அரசியல்வாதியாக மாறி நிற்கிறார் விஜய். விஜய் 69க்கு பிரச்சனைகள் வருமா ஆளும் கட்சினா? வராது. நீங்க பிரச்சனை வந்ததுன்னா அதையே ஒரு டூலா பயன்படுத்தி அந்த தேர்தலை அவர் எதிர்கொள்வார். அது அவருக்கு விஜய்க்கு சாதகமா இருக்கும், திமுகவுக்கு பாதகமா அமையும். அப்ப அந்த வேலையை செய்ய மாட்டாங்க, கட்டாயமா செய்ய மாட்டாங்க. இன்னொரு தகவல் ஒன்று வந்தது. குட் பேட் அக்லியில விஜய் குறித்தான ஒரு வசனம் வருவதாக ஒரு தகவல் வந்தது. ஏன்னா ஏன் இதை சொல்றாங்கன்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் அதை ரொம்ப நல்லா பண்ணுவாரு. முன்னாடி விஷால் கூட நடிச்ச படத்தை பார்த்தீங்கன்னா, வாலின்ற ஒரு படமா, அருமையான பையன் வளர்ந்துருவான் அப்படின்னு அஜித்துக்கு ஒரு இன்ட்டு கொடுத்துருப்பாரு. இந்த படத்துல விஜய்க்கு ஒரு இன்ட்டு கொடுத்தாரு அப்படின்ற ஒரு செய்தி சொல்லுவார். எந்த அளவுக்கு இல்லை, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தால் அது ரசிகர்கள் கொண்டாடுவதற்கு அது ஒரு வசதியான விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் இப்போ இயக்குநர்களுக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு. இப்போ அவரை நீங்கள் ப்ரைஸ் பண்ணி இந்த படத்தில் ஒரு டைலாக் வச்சிங்கன்னா நாளைக்கு அவரை பார்க்கறதுக்கு ஒரு வழியாக இருக்கும், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை ஹீரோக்களும் விரும்புகிறாங்க. இப்போ இவன் நம்மளை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி ஒரு டைலாக் ஒன்று வச்சிருக்கான், அப்போ அவன் கதை சொல்ல வர்றான்னா முதல்ல அவனை கூப்பிட்டு அதை அடி போடுறது. அது இங்கே தொடர்ந்து நடக்குது. ஆதிக்கு அந்த வித்தைகள்லாம் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ அதனால விஜய் குறித்து ஒரு டயலாக் வைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த வாய்ப்பு அவருக்கு என்னவா பயன்படும் நமக்கு தெரியல. ஏன்னா விஜயனுடைய கடைசி படம் 69 தான். 70 எப்பன்னு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல இந்த வேலையை ஆதிக்கு ஒரு வேலை செய்திருந்தா விஜய் ரசிகர்களையும் படம் பார்க்க வைப்பதற்கான ஒரு வேலையா இருக்குமே தவிர அதை தாண்டி வேற என்ன இருக்கு? விடுதலை படத்தை பத்தி எல்லாருமே ஆகா ஓஹோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை அப்படியே தள்ளிட்டு வாடிவாசல்னு ஒரு படத்தை மறந்தே போயிட்டாங்க. தானு அவர்கள் 2 பேருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துறாரு. ஒரு பக்கம் சூர்யா பிஸியா இருக்காரு, ஒரு பக்கம் வெற்றிமாறன் பிஸியா இருக்காரு. யார் மேல தப்பு? இந்த வாடிவாசல் என்ன சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு? இதுல வெற்றிமாறன் மீது தான் தவறுன்னு சொல்ல முடியாது. ஒரு விடுதலை படத்தை முடிச்சுட்டு டக்குன்னு இங்க வாடிவாசல் வந்துடலான்னு போனாரு. ஆனால் அந்த படம் அவரை விடல. இப்போ எடுக்கிறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு எக்ஸஸா ஒரு பெரிய லெங்த் நிக்குது. அப்போ அதை பார்ட் 2 மாற்றினா என்னான்னு நினைக்கிறாங்க. பார்ட் 1 மிகப்பெரிய ஹிட் ஆயிடுது. இப்போ இவ்வளோ பெரிய ஹிட்டான படத்தை நம்ம பார்ட் 2 நல்லா பக்காவாக பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷூட்டிங்னே இறங்குறாங்க. அது 60 நாள் 70 நாள் அப்படி வருஷ கணக்கில் இழுத்துட்டு போய் அது ஒரு முக்கியமான படமாக இன்னைக்கு மாறி இருக்கு. அதுக்கப்புறம் விடுதலை 3 கூட வருவதற்கான ஒரு லீடும் அதில் வச்சிருக்காங்க. இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிச்சுன்னா வாடிவாசலை முடிச்சுட்டு விடுதலை 3 கூட அவர் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு பெரிய படமாக அது மாறி இருக்கு. இதன் காரணமாக ஒரு வாடிவாசலுக்கு போக முடியல.
இதுல கொடுமை என்னன்னா வாடிவாசல் கதையை இனிமேதான் அவர் எழுதணும். ஒரு லைன் தான் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் உட்காந்து கதை எழுதி திரைக்கதை எழுதி அவங்க ஷூட்டிங் போறதுக்கு 6 மாசம் ஆயிரும். இதுக்கு மத்தியில வந்து வடச்சென்னை 2 வேற இருக்கு சார். இது வடச்சென்னை 2 இப்ப கிடையாது, அது இந்த காலமா சொல்லிட்டு இருக்காங்க. தனுஷ் அங்க வரணும். தனுஷ் இன்னும் பிஸியா இருக்காரு. வெற்றிமாறனை விட தனுஷ் தான் ரொம்ப பிஸியா இருக்காரு. அப்ப அவரு எப்போ வந்தது வடசென்னை 2 ஒத்துவங்கிறது, அதுக்கு இப்ப வாய்ப்பு. வாடிவாசல் இன்னொரு பிரச்சனை போயிட்டு இருக்கதான் வந்து பிஸ்மி அவர்கள் சொல்லியிருந்தாரு. உள்ளுக்குள்ள அமீர் இருப்பது வந்து சூர்யா அவர்களுக்கு பிடிக்கல. இதை வந்து ஞானவேல் ராஜா வச்சு வந்து போய் பேசினாரு, அமீர் இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இது பண்றாரு. எந்த அளவுக்கு சார் உண்மை? அது உண்மைதான். ஆக்சுவலா வந்து 2 பேரும் ஒரு ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சியில அமீரும் சூர்யாவும் சந்திச்சாங்க, கட்டி பிடிச்சாங்க, அது நடந்துச்சு. ஆனால் சினிமாக்காரர்கள் 2 பேர் சந்திப்பதோ கட்டி பிடிப்பதோ வந்து அதை நம்ம உண்மைன்னு எடுத்துக்க முடியாது. அது வந்து உள்ளுக்குள்ள 1000 வண்ணத்தோட கூட கட்டி பிடிச்சிக்கலாம், அது நடக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு கருத்து இருக்கு, இதில் அமீர் வேண்டாங்கிறது மாதிரி ஒரு கருத்து இருக்கு. ஆனால் வெற்றிமாறனுக்கு அது இருக்கணும்ல. அவர் இந்த கேரக்டருக்கு அமீரை விட்டா சரியான ஆள் வேற யாரும் கிடையாதுன்னு அவர் நினைக்கிறார். அந்த கேரக்டர்ல அமீர் இருப்பாரு. அமீரை சகிச்சுக்கிட்டீங்கன்னா வாங்க உள்ள, இல்லைன்னா நீங்க கூட வேணாங்கிற அளவுக்கு வெற்றிமாறன் சூர்யாவை கூட தூக்கி எறிவதற்கு அதுக்கு தயாரா இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு இப்போ சூழல் இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு சூர்யாவுக்கு இருக்கிற ஒரு செட்பேக்குக்கு வாடிவாசல் மாதிரியான படங்கள் வந்து தான் கை கொடுக்கணும். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு படத்துல அவரு வந்து வேற எந்த கருத்தும் இல்லாமல் உள்ள வந்து ஜாயின் பண்றது தான் அவருக்கு சரியா இருக்கும். ஆல்மோஸ்ட் அது நடந்துடும். அமீர் சூர்யா இணைந்து நடிப்பாங்க, பிரச்சனை இல்லை. குபேரன் படத்துடைய அப்டேட் வந்தது. குபேரன் படத்துக்கு வந்து தனுஷ் அவர்கள் வாங்கக்கூடிய சம்பளம் 30 கோடியா இருக்கு. இதை கூட விட்டுலாம். இதுக்கு கீழே ஒரு விஷயம் இருந்தது அந்த அறிக்கையில. என்னன்னா, தமிழ் சினிமாவில் தனுஷ் வாங்கக்கூடிய சம்பளம் வந்து 15 கோடி தான், அதுக்கும் குறைவாக கூட இருக்கலாம். தெலுங்கு சினிமாவில் வந்து இவர் வாங்கக்கூடிய சம்பளம் அதிகமாக இருப்பதனால் அங்க இருக்கக்கூடிய தயாரிப்பாளரை மதிக்கிறாரு, தமிழ் தயாரிப்பாளர்கள் வந்து மதிக்கிறது இல்லை. சார் படத்துக்கு அவர் வாங்கினது வாத்தி படம், அந்த படத்துக்கு அவர் வாங்கின சம்பளம் வந்து 25 கோடி. இதுதான் சிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஏத்துக்கலாம் இல்ல? தனுஷ் சம்பளம் 15 கோடிங்கிறது நம்மளால ஏத்துக்க முடியாது. தனுஷ் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காரு. இன்னைக்கு வந்து ஜெயம் ரவி 20 கோடி கேட்கும் பொழுது தனுஷ் எல்லாம் எவ்வளவு கேட்கணும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. சிவகார்த்திகேயன் வந்து 40 கோடிக்கு கேட்கிறாரு போது தனுஷ் நிச்சயமா 40 கோடி கேட்பதற்கு தகுதியான ஒரு நடிகரா இன்னைக்கு இருக்காரு. அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு 15 கோடி வாங்குவதற்கு தகுதியான நபர் இல்லைன்னு சொல்லுவதை முதல்ல நம்ம ஏற்றுக்க முடியாது. ஆனால் அன்னைக்கு காலகட்டம், இப்போ வாத்தியார் வந்த காலகட்டம், இவரு இந்த குபேரா படத்துல ஒப்புக்கொண்ட காலகட்டத்தில் வேணா ஒரு 30 கோடி சம்பளத்துக்கு ஒத்துக்கலாம். இன்னைக்கு அவருடைய லெவலே வேறையா இருக்கு. ஆஃப்டர் ராயனுக்கு பிறகு அவரே வந்து முதல் காப்பியில படத்தை எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ முதல் பிரதியில ஒரு படத்தை இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, இட்லி கடை. 130 கோடி ஃபர்ஸ்ட் காப்பி. நீங்க 30 கோடி செலவுன்னு வச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு 30 கோடி 40 கோடின்னே வச்சுக்கோங்க. பாக்கி 90 கோடி தனுஷுக்கு தான். அப்ப அதிக சம்பளம் வாங்குற இடத்துல தனுஷ் இருக்காரு. அவரை வந்து நீங்க 15 கோடி 20 கோடின்னு அண்டர் எஸ்டிமேட் பண்றது வந்து தவறான ஒரு செயலை நான் பார்க்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 2025 ஒரு மாபெரும் நடிகருடைய விடைபெறும் நாள் விஜய் அவர்களுடையது. அதே வருஷத்துல நான் போன என்ன இளைய தளபதி இருக்காருன்னு சொல்லிட்டு ஜேசன் சஞ்சய் இயக்குனராக வருகிறார். கிஷனும் கூட பேசியிருந்தாரு, அந்த நடிகரும் கூட பேசியிருந்தாரு. இவரை மாதிரி வந்து ஸ்டோரி இந்த வயசுல இப்படி நரேட் பண்ணி சொல்ல முடியுமான்னு தெரியல, ரொம்ப அழகா 1/2 மணி நேரம் வந்து அந்த ஸ்டோரியை சொன்னார் அப்படின்னாங்க. சார் இதை பத்தி உங்கள் பார்வை, அந்த படம் என்ன அப்டேட்ல போயிட்டு இருக்கு? எனக்கு அவங்க அந்த ஸ்டில்ல பார்க்கும்பொழுது, அந்த ஜேசன் உட்காந்துருக்க ஸ்டில்ல பார்க்கும்போது இவர் உள்ளபடியே விஜய் இடத்துக்கு வர வேண்டிய ஒரு நபராச்சே, இவர் நடிக்கல வந்திருக்கணும், இவர் ஏன் இயக்கம் நோக்கி போனாருங்கிறது நிஜமா ஒரு கவலையா கூட இருந்ததுன்னு வச்சுங்களேன். ஒரு டைரக்டரா வர்றதுங்கிறது பெருசு, அதுதான் கேப்டன் ஆஃப் த ஷிப்பு. எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அவர் வந்து இங்கே நில்லுங்க, இந்த திரும்பி பாருங்க, அப்படி போங்கன்னு சொல்கிற அதிகாரம் ஒரு டைரக்டருக்கு தான் இருக்குது. அந்த இடத்துக்கு அவர் போயிட்டார். ஆனாலும் இவ்வளவு பர்சனாலிட்டியாக ஒருத்தர் அப்படியே விஜயினுடைய ஜெராக்ஸாக ஒருத்தர் வந்து நிற்கும் பொழுது அவரே வந்து அந்த இடத்துல வந்து நின்னா என்ன, எங்கள் அப்பா அரசியலுக்கு போயிட்டார், நான் இங்கே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னா என்ன, அவ்வளவு தகுதியும் அவருக்கு இருக்குங்கிற மாதிரி நான் அதை பார்த்தேன். பட் இருந்தாலும் அவரை பொறுத்தளவுக்கு எடுத்த உடனே ஒரே ஆர்ப்பாட்டமாக வந்து நினச்சா வந்திருக்கலாம். இப்போ அவர் நினச்சாருன்னா இங்கே ஒரு விஜய்க்கு அடுத்த லெவலில் இருக்கிற பல ஹீரோக்களை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கலாம். அதில் யாராவது அவர் சூஸ் பண்ணியிருக்கலாம். யாருமே வந்து அவர் டேட்டு கேட்டால் முடியாதுன்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து விஜய் பையங்கிற ஒரு மரியாதை, ஒரு பேனரை அதையோட படத்துக்கு அவரை பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என் கதைக்கு இவர் போதும் சார்ன்னு சொல்லி
அவர் ஒரு 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 ரொம்ப சாதாரண இருக்கிற ஒரு நடிகரை சூஸ் பண்ணுறாருங்கும் பொழுதே அவர் ஒரு சரியான இயக்குனராக வருவாருங்கிறது மட்டும் நம்மளால புரிஞ்சு. கருத்துக்களை வந்து நேரத்தை வந்து மிக்க நன்றி.